வணக்கம் மக்களே! சாட்டர்டே வந்து மலேசியா போயிருந்தோம் ஜேபிக்கு. அங்க வந்து விக்னா பேம்பூ பிரியாணிக்கு வந்து போயிருந்தோம். லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நாங்க என்னென்னலாம் சாப்பிட்டோம், அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதே அந்த பேம்பூ வச்சு சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்ளோ சூப்பரா, பீஸ்ஃபுல்லா அங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சிருந்தாங்க. அதுல வர அந்த சத்தம் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சர் ஃபீல் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹாட் பிளேட் மட்டன் பிரியாணி. இது வந்து சாப்பிடும்போது நல்லா சூடா, சூப்பரா இருந்தது. மட்டன்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்தது. இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி ஃபீல் குடுக்கல. ஒரு கிரேவி ரைஸ் நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த மட்டன் சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேம்பு பிரியாணி. இவங்க வந்து பேம்பூல செய்யல. ஆக்சுவலா வாழை இலையில ஃபோல்ட் பண்ணி, அத பேம்பூல ஸ்டீம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆ இ இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த பிரியாணி வந்து கிரேவில மிக்ஸ் பண்ண மாரி இருந்தது. இது அந்த கிரேவில இல்லாம கொஞ்சம் லைட்டா இருந்தது. கிட்டத்தட்ட 2மே ஒரே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா, இதுல இருக்கிற மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஹார்டா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, இத வந்து பேம்பூல போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த மாரி. ஆனா, ரொம்ப பயங்கர சூடா இருந்ததுங்க இது. அந்த மட்டன் பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வந்து ஹார்டா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி டேஸ்ட் வைஸ் வந்து ஒரு நல்ல சுட சுட ஒரு சில் கிளைமேட்டுக்கு சாப்பிட்டோம்னா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காடை 65 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லா வந்து சூப்பரா கிரிஸ்பியா இருந்துச்சுங்க. அந்த காடை பீசஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்துச்சு. அப்புறம் வந்து சிக்கன் சூப், அப்புறம் வந்து ஒரு சிக்கன் பொளிச்சது. அதுவுமே வந்து சூப்பரா இருந்தது.